சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்தில் பூந்தமல்லி முதல் போரூர் வழியாக வடபழனி வரையிலான வழித்தடத்திற்கு ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் ஒப்புதல் அளித்து 4 மாதங்கள் கடந்தும் சேவை தொடங்கப்படவில்லை. இதனால் தினசரி பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ள நிலையில் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். சென்னை மெட்ரோவில் பயணம் செய்யக்கூடிய பயணிகளுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அதே சமயம் சென்னை மாநகரில் பிரதான சாலைகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசலும் நிலவுகிறது. இதனை தடுப்பதற்காக தான் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் தரப்பில் 2வது கட்டமாக 118 கிலோமீட்டர் தொலைவுக்கு மாதவரத்திலிருந்து சிறுசேரி சிப்காட், மாதவரத்திலிருந்து சோழிங்கநல்லூர், அதேபோல் பூந்தமல்லியிலிருந்து கலங்கரை விளக்கம் என 3 வழித்தடங்களில் இந்த மெட்ரோ ரயில் பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதில் பூந்தமல்லியிலிருந்து கலங்கரை விளக்கம் வரையிலான வழித்தடத்தில் பல பகுதிகளில் பணிகள் என்பது நிறைவு பெற்றுவிட்ட ஒரு சூழல்ல தற்காலிகமாக பகுதி அடிப்படையில் அந்த மெட்ரோ ரயிலை இயக்குவதென மெட்ரோ ரயில் நிர்வாகம் திட்டமிட்டிருந்தாங்க. அந்த வகையில் பூந்தமல்லியில் இருந்து போரூர் வரை முதலாவதாக 10 கிலோமீட்டர் தொலைவிற்கும், அதன் பிறகாக போரூரில் இருந்து வடபழனி வரை சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவுக்கு என சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவுக்கு மெட்ரோ ரயிலுடைய சோதனை ஓட்டத்தை நடத்தி பலமுறை சோதனை ஓட்டத்தை நடத்தி அதிலும் குறிப்பாக தண்டவாளத்துடைய உறுதித்தன்மை, சிக்னலிங் அமைப்புகள், ரயில் நிலையத்துடைய அமைப்புகள் உள்ளிட்டவற்றை ஆய்வு மேற்கொண்டு ரயில்வே பாதுகாப்புத்துறை ஆணையருடைய ஒப்புதலும் பெறப்பட்டிருக்கிறது. ரயில்வே பாதுகாப்புத்துறை ஆணையர் குறிப்பிட்ட இந்த வழித்தடத்தில் தற்காலிகமாக அந்த மெட்ரோ ரயிலை இயக்குவதற்கு ஒப்புதலையும் அளித்திருக்கிறார். இந்த ஒப்புதலானது கடந்த பிப்ரவரி மாதம் பெறப்படுகிறது. பிப்ரவரி மாதம் பெறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஏப்ரல் மாதத்திற்குள்ளார இந்த குறிப்பிட்ட வழித்தடத்தில் மெட்ரோ ரயில் சேவையை கொண்டு வருவதற்கு மெட்ரோ ரயில் நிர்வாகம் முயற்சிகளில் ஈடுபடுறாங்க. ஆனால் சட்டமன்ற தேர்தல் காரணமாக இந்த பணிகள் அனைத்துமே தாமதம் ஏற்பட்டிருந்தது. தற்போது தேர்தல் முடிந்து புதிய அரசு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த திட்டம் எப்போது பயன்பாட்டிற்கு வரும் என்ற ஒரு கேள்வி பொதுமக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, ஆற்காடு சாலையில அலுவல் நேரங்களில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடிய ஒரு சூழல்ல பிரதான இந்த வழித்தடத்தில் மெட்ரோ ரயில் இயக்கத்தை உடனடியாக கொண்டு வர வேண்டும் என்பது பொதுமக்களுடைய வேண்டுகோளாக இருந்து வருகிறது. குறிப்பா இந்த வழித்தடத்தை பொறுத்தமட்டில் பூந்தமல்லியில் இருந்து வடபழனி வரைக்கும் இந்த மெட்ரோ ரயில்களை இயக்க முடியும். குறிப்பாக இந்த வழித்தடத்தில் டபுள் டக்கர் வழித்தடமாகவும் இந்த வழித்தடம் பார்க்கப்படுகிறது. காரணம் என்னன்னா, மாதவரத்தில் இருந்து சோழிங்கநல்லூர் செல்லக்கூடிய சில பகுதிகள் இந்த வழித்தடத்திலே அமைவதனால டபுள் டக்கர் வழித்தடமாக இந்த மெட்ரோ ரயில் கட்டமைப்பு என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. வடபழனி வரைக்கும் வந்த பிறகாக வடபழனியில் இருந்து மெட்ரோ ரயில் ஃபேஸ் 1, அதாவது விமான நிலையத்திலிருந்து சென்னை சென்ட்ரல் செய்யக்கூடிய ரயில்களையும் மாறி செல்லக்கூடிய வகையில் இந்த கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருப்பதால பொதுமக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வசதி வாய்ப்பை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்தை பொறுத்தமட்டில் தற்காலிகமாக பூந்தமல்லியில் இருந்து போரூர் வரைக்கும் இருக்கக்கூடிய 10 ரயில் நிலையங்களில் மட்டும்தான் இந்த மெட்ரோ ரயில்கள் நின்று செல்லும் எனவும், அதன் பிறகாக போரூரில் இருந்து வடபழனி வரையிலான வழித்தடத்தில் இருக்கக்கூடிய 6 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட இடத்துல 6 ரயில் நிலையங்கள் இருக்கின்றன. இந்த 6 ரயில் நிலையங்களில் மெட்ரோ ரயில்கள் நின்று செல்லாது நேரடியாக வடபழனிக்கு தான் செல்லக்கூடிய வகையில் தற்காலிக அடிப்படையில் இந்த திட்டம் என்பது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. காரணம் என்னன்னா, குறிப்பிட்ட இந்த பகுதிகளில் இன்னும் ரயில் நிலைய கட்டுமான பணிகள் நிறைவு பெறாத ஒரு சூழல்ல இந்த குறிப்பிட்ட இடைப்பட்ட ரயில் நிலையங்கள் நிற்காமல் நேரடியாக வடபழனிக்கு தான் செல்லக்கூடிய வகையில் இந்த கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. முதலாவதாக ரயில்வே பாதுகாப்புத்துறை ஆணையர் ஒப்புதல் அளிக்கும் போது 10 முதல் 15 நிமிட வேகத்தில் தான் இயக்கப்படக்கூடிய ஒரு சூழல் என்பது இருந்தது. ஆனால் தற்போது 40 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்களை இயக்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதன் காரணமாக சுமார் 10 நிமிடத்திற்கு ஒரு முறை இந்த ரயில்களை இயக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. எனவே விரைந்து இந்த வழித்தடத்தில் மெட்ரோ ரயில்களை இயக்குவதற்கு தேவையான நடவடிக்கையை கொண்டு வர வேண்டும். குறிப்பாக இந்த திட்டத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பது பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. புதிய அரசு அதற்கான நேரத்தை ஒதுக்குமா, நேரத்தை ஒதுக்கி உடனடியாக இதனை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருமா என்ற ஒரு எதிர்பார்ப்புல மக்கள் காத்திருக்கிறாங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.